அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கருப்பு கவுனி அரிசி வச்சு இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த அரிசியை இப்போத்துலேருந்தே உணவில் சேர்த்துக்கோங்க. இதில் ஏராளமான சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளட் இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்ம இந்த அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நமக்கு உடம்புல நல்ல சேஞ்சஸ் தெரியும். இப்போ வாங்க இதை எப்படி அரைக்கணுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் இந்த டம்ளரில் சரியாக 1 டம்ளர் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இது எல்லா கடைகளிலுமே இப்போல்லாம் ஈஸியாகவே கிடைக்கிது. சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது, ஆன்லைன்லேயுமே கிடைக்கிது. தேவைப்படுறவங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம எந்த டம்ளரில் கவுனி அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் நான் 1 டம்ளர் அளவுக்கு ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் பச்சரிசி வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா இட்லி அரிசி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இது மூணுத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 5லேருந்து 6 முறை வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே க்ளீனாகி வந்துடும். இதில் அரிசி ஊறத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் இது நல்லா ஊறி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மாவு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சுட்டேன். அரிசி உளுந்து எல்லாமே நல்லாவே ஊறி வந்துருக்கு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் பெரிய ஜாராக எடுத்துகிட்டு இப்போ எல்லா அரிசியுமே நான் அதில் போட்டுடுறேன். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இட்லி மாவு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கட்டியாகவே அரைச்சிக்கலாம். அப்போ தான் இட்லி வந்து நல்லா வரும். தண்ணியாக அரைச்சோம் அப்படின்னா தோசை தான் நல்லா வரும், இட்லி நல்லா வராது. அதனால் கொஞ்சம் கட்டியாகவே அரைச்சிக்கிறேன். இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசிட்டு அந்த தண்ணியுமே இதோட சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ மாவை பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நல்லா வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது. நார்மலாக இட்லிக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொரப்பாக தான் அரைக்கணும். அப்போ தான் இட்லி வந்து நல்லா ஒரு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கையை வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாமே நல்லா வலிச்சு விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இது 6லேருந்து ஒரு 8 மணி நேரம் அப்படியே வச்சோம் அப்படின்னா நல்லா மாவு புளிச்சு வந்துடும். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. பார்க்கும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது ஒரு கரண்டி வச்சு நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இதில் எப்படி இட்லி செய்யணுன்றதை பார்க்கலாம். இப்போ இட்லிக்கு வந்து மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு கரண்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் உப்பு சேர்த்துட்டு அதை நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அங்கங்கே திப்பியாக உப்பு வந்து கரைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்படி தண்ணியில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உப்பு நல்லாவே கரைஞ்சி வந்துடும். இப்போ நம்ம கரைச்சி மாவை ஒரு இட்லி பிளேட்டில் ஊற்றிட்டு நம்ம இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து எண்ணெய் தடவி இருக்க பிளேட்டில் தான் இட்லி சுடுறேன். நீங்கள் ஒரு வேளை துணி போட்டு செய்கிறீங்க அப்படின்னா அந்த மெத்தடில் எப்படி செய்யணுமோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கோங்க. இப்போ இட்லி தட்டில் மாவு ஊற்றியாச்சு. இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு 15 நிமிஷம் நம்ம மீடியமான ஒரு ஃப்ளேமில் வச்சு வேக விட்டோம் அப்படின்னா நம்மளோட இட்லி நல்லா ரெடியாகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கருப்பு கவுனி அரிசி இட்லி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இன்றைக்கி நான் இந்த கருப்பு கவுனி அரிசி இட்லியோட ஒயிட் சட்னி தான் செஞ்சுருக்கேன். தக்காளி சட்னி, சாம்பார் எது வேணாலுமே வச்சு சாப்பிடலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தி இட்லி ரெசிபியை கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்மளோட சேனலுக்கும் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.